ஹாய் விவாஸ். இன்னைக்கு பிப்ரவரி 21 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வெயிட் மிஷின்ல ஒருத்தரா ஏறி வெயிட் பார்க்குறாங்கல்ல. கடைசியில விஜய் ஏறும்போது வெயிட் மிஷின் அப்படியே நின்றுது. என்னடா 0 கேஜிலே நிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமா பார்க்குறாங்க. அப்புறமா இந்த மாதிரி மாஸ்டர் நீங்க ஏறினதுல வெயிட் மிஷினே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னொடனே, டேய் அது நான் முதைய அப்படித்தான்டா இருந்திருக்கணுன்னே புது மிஷின் இப்போ வந்து விஜயா வேற சும்மா இல்லாம அவங்க 3 பேரையும் நிப்பாட்டி, இப்ப நாங்க 3 பேர்ல யார் ஸ்லிம்மா இருக்கோம்? நீ சொல்லு ரதி அப்படின்னோனே, இப்ப ரதி வந்து 3 பேருமே குண்டா தான் இருக்கீங்க அப்படின்னோனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி, சரி எல்லாரும் கிளாஸ்க்கு போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு, இப்ப விஜயா என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிமே இந்த மாரி டயட்ல இருந்து உடம்ப குறைப்பேன் அப்படிங்கிற மாரி இது பண்ணிட்டு இருக்கும்போது, சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு நீங்க இந்த மாரி சாப்பிடணும்லாம் இருக்குல்ல. உங்க 3 மருமகளும் நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. அதுல மீனா தான் சமைக்கவே செய்வா. அவ நீங்க சொல்றத கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வேற ஒரு பக்கம் நல்லா ஏத்தி விடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து கடையில ஒரு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க மனோஜ் வந்து வாசல்ல ஒருத்தவங்க வராங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போனே ரோஹிணி என்ன அப்படின்னோனே, "எவ்வளோ ஃபிட்டா இருக்காங்கல்ல அவங்க" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாரு. "இந்தா தொடச்சுக்கோ ரொம்ப வலியுது" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி திட்டிட்டு உள்ள போறாங்க. ஆனா மனோஜ் கண்டுக்காம அவங்க பின்னாடியே போய் டிவி காட்டுறாரு. இது வந்து உங்கள மாரியே அழகா ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கணும்னே, சரி இந்த டிவியே ஓகேன்னோனே பில் போடும்போது அவர் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்களும் நல்லா ஸ்லிம்மா தான் இருக்கிறீங்க. பார்க்க அஜித் மாரி இருக்கீங்கன்னோனே" ரோகிணி பக்கத்துல இருந்து சொல்றாங்க, "உங்களுக்கு கண்ல ஏதோ ப்ராப்ளம் போல. பக்கத்துல தான் ஸ்டோர் இருக்கு வேணா போயிட்டு போங்க" அப்படின்னோனே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்லங்க நான் வந்து ஒரு டயட்டீஷியன் தான்" அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்ட குடுத்தோனே, "நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. அதுக்குள்ள ரோஹிணிக்கு அவங்க அம்மா வேற கால் பண்றாங்க. அப்ப கால் பண்ணும்போது, "இந்த மாரி கிறிஷுக்கு வந்து நாளைக்கு மீட்டிங் இருக்குது. அவங்க அம்மா யாராவது தான் வரணுமா? வீடியோ கால்னாச்சும் வரணுமா?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "பேசாம நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிருனோனே, என்ன நீ தானே அவங்க அம்மா, நீ தானே அவனுக்கு எல்லாம் செய்யணும்னோனே, எப்படினாச்சும் வர்றேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கத்திட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, முத்து வந்து மீனாக்கு கார் ஓட்ட சொல்லிக் குடுக்கும்போது, "இங்க பாரு மீனா, குண்டு இருக்குது பார்த்து ஓட்டு. இப்படின்னா ஓட்டக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, மீனா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கார்ல ஏத்திட்டு எல்லாருமா ஜாலியா பேசி அந்த மாரி போயிட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ம் அண்ணாமலை வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. அப்ப ரோஹிணி வந்து கேட்குறாங்க, "அங்கிள் இன்னைக்கு உங்களுக்கு கிடையாதுல்ல?" அப்படின்னு. "இல்லம்மா இன்னைக்கு ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அதனால வர சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிளம்பும்போது முத்துவும், கிறிஷும் வருவாங்கன்னு சொல்லிட்டு முத்துவும், மீனாவும் கிளம்புறாங்க. இப்போ ரோஹிணிக்கு என்ன பண்ணன்னு தெரியாம யோசனையிலே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்